கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் ஜூன் 3ஆம் தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களை விட கூடுதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டதால் குலுக்கல் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் ஜூன் 3ஆம் தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை உறுதி செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். முழு விவரம். தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கும் தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு என்பது ஏழை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இதற்கான கல்வி கட்டணத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றி வருகின்றது. வருடந்தோறும் சுமார் 400 கோடி அளவில் இந்த மாணவர்களுக்கான கட்டணம் என்பது அரசு தரப்பிலிருந்து பள்ளிகளுக்கு செலுத்தப்படுகின்றன. அதன்படி இந்த ஆண்டு 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுக்கான இந்த ஆர்டிஇ சட்டத்தின் கீழான மாணவர் சேர்க்கைக்கு 84,765 இடங்கள் என்பது கணக்கீடு செய்யப்பட்டது. அதில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் மே 20ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் அளிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசுடைய பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது. ஆர்டிஇக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அந்த இணையதளத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி சுமார் 1,74,756 விண்ணப்பங்கள் என்பது பெறப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரால் இந்த குழுக்கள் மூலமாக இந்த விண்ணப்பங்கள் முழுமையாக பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தகுதியான விண்ணப்பங்கள், தகுதியற்ற விண்ணப்பங்கள் மற்றும் ஆவணங்கள் விடுபட்ட விண்ணப்பங்கள் என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டு இவை அனைத்தும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டன. இறுதியாக 1,57,767 விண்ணப்பங்கள் உறுதி செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை என்பது நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக 28ஆம் தேதி இந்த அதிகபட்சமாக, அதாவது ஒரு பள்ளியில் 25% இடஒதுக்கீட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய விண்ணப்பித்திருக்கக்கூடிய பள்ளிகளில் பெற்றோர்கள் முன்னிலையில் குலுக்கல் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதன்படி இந்த பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் செல்போன் எண்களுக்கு OTP மூலமாக அந்த தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. மாணவர்களுடைய பெற்றோர் ஜூன் 3ஆம் தேதிக்குள்ளாக சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் நேரடியாக சென்று அந்த சேர்க்கையை உறுதி செய்திட வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.